Welcome to my channel CS Tech Corners. இந்த வீடியோல Java operators பத்தி டீடைலா பார்க்கலாம். First, definition. What is meant by operator? An operator is a symbol which represents some operation that can be performed on data. Operator அப்படிங்கிறது ஒரு symbol. இது data மீது some operations perform பண்றதுக்காக represent பண்றதுதான் operator அப்படின்னு சொல்றோம். Possible Java operators அப்படின்னு பார்த்தோம்னா arithmetic operator, relational operators, logical operators, conditional operator, shorthand assignment operator, unary operators, bitwise operator and shift operators அப்படின்னு நிறைய டைப்ஸ்ல இருக்கு. இதுல first one பார்க்கலாம். Arithmetic operators. Arithmetic operators are used to do arithmetic calculations. That is, arithmetic operators அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா addition, subtraction, multiplication, division இதையெல்லாம் perform பண்றதுக்கு யூஸ் ஆகுது. This act as a basic mathematical operations. arithmetic operators என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவாவில் arithmetic operators என்ன சிம்பிள் யூஸ் ஆகுது. addition அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா plus அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். சப்ராக்ஷனாக இருந்ததுன்னா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் பயன்படுத்துகிறோம். மல்டிப்ளிகேஷனாக இருந்ததுன்னா ஆஸ்ட்ரிக்ஸ், தென் டிவிஷனாக இருந்தது அப்படின்னா ஸ்லாஷ், தென் மாடுலஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை நான் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்ல மெயின் மெத்தட்ல வேரியபிள்ஸ் ரெண்டை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல அடிஷன், தட் இஸ் ரெண்டு வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவை சம் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஏவில் இருக்க வேல்யூ 10, பியில் இருக்க வேல்யூ 5, இங்கே ப்ளஸ் அப்படிங்கும்போது ரெண்டையும் சம் பண்ணோம். 10 + 5 15 அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் a minus b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 - b இந்த இடத்துல சப்ராக்ஷன் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். தென் a மல்டிப்ளிகேஷன் b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடக்ட். இப்போ 10 × 5 50 அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். a by b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா a divide by b it gives integer quotient value. அதாவது integer quotient வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். a மாடுலஸ் b அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிமைண்டர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ a by b அப்படிங்கிறதுல ஏவுக்கு வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கும், a by b வேல்யூ 5. அப்போ 10/5 அப்படின்னா கோஷன் வேல்யூ 2 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். தட் இஸ் ஈவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த ஈவு பகுதியை ரிட்டர்ன் பண்ணுறது தான் கோஷன்ட் வேல்யூ, அது டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மீதி கிடைக்கிது, ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வகுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மீதியை தான் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கும். ஏ மாடுலஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் 10/5 அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ 0 தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட், relational operators. Relational operators are used to compare two operands. ரெண்டு ஆப்பரண்ட்டை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. or to find out the relationship between two operands. ரெண்டு ஆப்பரண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. it returns either true or false. அதாவது பூலியன் வேல்யூவை இது ரெண்டு ஆப்பரண்ட்ஸை கம்பேர் பண்ணிட்டு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். either true or false அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஜாவாவில் என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா less than or equal to, greater than or equal to, not equal to. less than அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆங்கிள் ப்ராக்கெட், ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். less than or equal to அப்படின்னா less than ஓப்பன் ஆங்கிள் ப்ராக்கெட் equal to சிம்பிள். greater than அப்படிங்கிறதுக்கு க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். தென் greater than or equal to அப்படின்னா க்ளோசிங் ஆங்கிள் ப்ராக்கெட் equal to அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். equal to அப்படிங்கும்போது தட் இஸ் a
equal to b அப்படின்னு கொடுத்தோம்னா two operands are equal அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த equal to symbol கொடுக்கணும். not equal to அப்படின்னா exclamation equal to, அதாவது a is not equal to b அந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு not equal to அப்படிங்கிற இந்த symbol யூஸ் பண்ணுவோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இங்க ஜஸ்ட் greater than அப்படிங்கிற சிம்பிள் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். a and b அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இங்க ரெண்டு ஆப்பரண்ட இப்ப கம்பேர் பண்றோம். டூ ஆப்பரண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். a greater than b அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா ட்ரூங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸுங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இங்க வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ட்ரூ அப்படிங்கிறதுக்கு ஏங்கிற வேல்யூவை டிஸ்பிளே பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபால்ஸா இருந்ததுன்னா பிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். தென் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் அப்படின்னு ரெண்டு டைப்ல ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா logical operators are used to find out the relationship between relational expressions. relational expressions வந்து relational expressionsக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதுவே ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆபரண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. two operandsக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், that is a is greater than b அது மாதிரி எடுத்துக்கலாம். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது என்ன ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸை செக் பண்றதுக்கு இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். First, logical AND அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். Logical AND operator doesn't check second condition. Logical AND அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணாது. எப்ப செக் பண்ணாது அப்படின்னா if first condition is false. first condition false அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் எத்தனை கண்டிஷன் இருந்ததுனாலும் சரி, ஒரு 1000 கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கூட அதை செக் பண்ணாது. நமக்கு ரிசல்ட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதுவே லாஜிக்கல் ஆரா இருந்தது அப்படின்னா லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டர் டசன்ட் செக் செகண்ட் கண்டிஷன் இஃப் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இப்போ ஒரு 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணாது. நமக்கு ரிசல்ட் வந்து இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா தென் ஒன்லி இட் செக்ஸ் செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா மாத்திரம்தான் செகண்ட் கண்டிஷனையே செக் பண்ணும். செகண்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தேர்ட் கண்டிஷனுக்கு போகும். சப்போஸ் தேர்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். இதுவே லாஜிக்கல் ஆரா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அடுத்த கண்டிஷனை அது செக் பண்ண வேண்டியதில்லை. இட் செக்ஸ் செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ செகண்ட் கண்டிஷன் இப்போ 5 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணும். செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா தேர்ட் கண்டிஷனை செக் பண்ணுது. சப்போஸ் தேர்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபோர்த்துக்கு போகும். ஃபோர்த்தும் ஃபால்ஸ், தென் ஃபிஃப்த் கண்டிஷனை செக் பண்ணும். சப்போஸ் ஃபிஃப்த் கண்டிஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா நமக்கு ட்ரூங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இது லாஜிக்கல் ஆர். இப்போ லாஜிக்கல் அண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சிம்பிள் வந்து டபுள் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். லாஜிக்கல் ஆர் ஆபரேட்டரா இருந்ததுன்னா இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஜாவாவில் லாஜிக்கல் ஆபரேட்டருக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் 10th நமக்கு இருக்கக்கூடிய இந்த 5 சப்ஜெக்ட்ஸை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் 35 and above எடுத்தோம் அப்படின்னா தான் பாஸ், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல பாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதை பேஸ் பண்ணி நான் இங்க ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்.
இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல 35 அண்ட் above எடுக்கணும் அப்படிங்கிறதுனால greater than or equal to 35 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் greater than or equal to 35 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இது வந்து ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். எனக்கு அடுத்து சயின்ஸை வந்து செக் பண்ணுறேன், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். சோசியல் சயின்ஸ் செக் பண்ணுறோம், இது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். அப்போ டோட்டலாக எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால இதை ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 5 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த 5 எக்ஸ்பிரஷன்ஸைக்கும் கம்பைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர், இதுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் இந்த இடத்துல அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி எல்லா எக்ஸ்பிரஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எனக்கு ரிசல்ட் வந்து பாஸ் அப்படின்னு வரும். அதனால என்ன கொடுக்குறோம் அப்படின்னா லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக லாஜிக்கல் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல, அதாவது இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னாலே எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்ல நான் 50 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு இங்க ஆர் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாஸ் அப்படின்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூ, அதனால ரிமைனிங் கண்டிஷன்ஸ்லாம் அது செக் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா பாஸ் அப்படின்னு வந்துடும். அதனால இப்போ லாஜிக்கல் ஆர் அப்படிங்கிறது இங்கே சூட்டபிளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் அண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் பூலியன் வேல்யூ ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் which takes 3 operands. கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுல 3 operands எடுத்துக்கும். இதில் வந்து சிம்பிள் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் கோலன். சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் கொஸ்டின் மார்க் ஸ்டேட்மெண்ட் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட் 2 செமிகோலன். இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்றோம். இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு, பிங்கிற வேல்யூவையும் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். கண்டிஷனல் ஏ லெஸ் தேன் பி. இப்போ இங்கே நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தது அப்படின்னா ஏங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கும், இல்லை அப்படின்னா பிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கும். இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டரோட லாஜிக். இப்போ கண்டிஷன் வந்து எனக்கு இங்கே இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ எனக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணும் அப்படின்னா ஏங்கிற வேல்யூவை சிங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணிடும். தட் இஸ் ஏவில் இருக்கக்கூடிய 7 அப்படிங்கிற வேல்யூவை சிங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணும். Next one, assignment operator. This is one of the most common operator, assignment operator. It is used to assign the value on its right to the operand on its left. அதாவது இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எது, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து ரைட் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இதை லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரண்ட் 1 ஈக்குவல் டு ஆப்ரண்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆப்ரண்ட் 2வை எதுக்கு, ஆப்ரண்ட் 2 அப்படிங்கிற இந்த வேல்யூவை எதுக்கு அசைன் பண்ணும் அப்படின்னா ஆப்ரண்ட் 1 அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். ஷார்ட்டான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்.
It is used to simplify the coding of certain type of assignment operator. Already arithmetic operators லாம் பார்த்தோம். Plus, minus, multiplication, slash, modulus. அந்த ஆபரேட்டரோட அந்த assignment operator ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get shorthand assignment operator. Plus equal to, minus equal to, multiplication, asterisk equal to, slash equal to, modulus equal to. That's all. இப்போ இதனுடைய description அப்படின்னு பார்த்தோம்னா plus equal to அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணலாம்? Operand 1 plus equal to value. That's all. இப்போ இதனுடைய expansion, இதுக்கு expanded form என்ன? எப்படி execute பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா operand 1 equal to again operand 1 plus value. அதாவது இந்த operand 1ஐயும் இந்த வேல்யூவையும் சம் பண்ணிட்டு ரிசல்ட்டை எதுலயே ஸ்டோர் பண்ணிரும் அப்படின்னா இந்த operand 1 அப்படிங்கிற வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணிரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். a equal to 10, b equal to 20 அப்படின்னு ரெண்டு வேல்யூ எடுத்தாச்சு. இதுல a plus equal to 5 அப்படின்னா இதுக்கு expanded form என்ன அப்படின்னா a equal to a plus 5 அப்படின்னு எழுதுவோம். அப்ப aல இருக்க வேல்யூ 10, இங்க 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இது ரெண்டையும் சம் பண்ணி ரிசல்ட்டை எதுலயே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிற வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் b minus equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு expanded form எப்படி எழுதுவோம்னா b equal to b minus 5. இப்போ bல இருக்க வேல்யூ 20, 20 minus 5 15. அந்த 15 அப்படிங்கிற ரிசல்ட்டை எங்க ஸ்டோர் பண்ணிரும் அப்படின்னா bங்கிற வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணுது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ எங்க ஸ்டோர் ஆகுது? aல ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல வேல்யூ எதுல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா bல ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் conditional operators, arithmetic operators, relational operator, logical operators, shorthand assignment operators லாம் பார்த்தோம். next videoல unary operators, bitwise operator and shift operators இதெல்லாம் பார்க்கலாம். thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா subscribe பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. thank you.